Hi friends, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா எப்படி ODBC டிரைவரோட டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைல் வந்து ஸ்டோர் பண்ணிட்டு நம்ம அதை யூஸ் பண்ண போகிறோம். அது கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை எப்படி கன்வெர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ODBC டிரைவர் டேட்டா சோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டூலில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதை எப்படி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் பவர் ஆட்டோமேட்டில் எப்படி யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஃப்ளோ கிரியேட் பண்ணிக்கிறேன். ஃப்ளோ நேம் வந்து பார்த்தீங்கன்னா ODBC செட்டப் அண்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு கிரியேட் கொடுத்துக்கிறேன். ஒன்ஸ் கிரியேட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கோட் எடிட்டர் விண்டோவில் ஓப்பன் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெமோ பர்பஸ்க்காக வந்து பார்த்தீங்கன்னா MySQL அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா PostgreSQL எடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து MySQL ஆட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி பண்ணிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு PostgreSQL சொல்லிட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒன் சேவ் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டாபேஸ்ன்னு இருக்குது. ஸோ அந்த குரூப் வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகேங்களா? ஸோ அதில் வந்து ஓப்பன் SQL கனெக்ஷன் வந்து ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா connectionsstring.com அந்த வெப்சைட்டை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா MySQL அதுக்கப்புறம் PostgreSQLக்கு எப்படி வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது அப்படிங்கிறது பார்த்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் இந்த வெப்சைட் நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ அதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைல் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு ODBC டிரைவர் வந்து கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. டேட்டா சோர்ஸ் நேம். ஓகேங்களா? ட்ராப் டவுன் கிளிக் பண்ணால் ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்ட் நேம்ஸ் இருக்குது. ஸோ அதை தான் நம்ம வந்து இங்கே கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். யூஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஸோ ஆல்ரெடி நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இதில் தான் பேஸ்ட் பண்ணோம். பட் ஆனால் இந்த டைம் வந்து பில்ட் யூஸ் பண்ணிட்டு நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ பில்ட் கிளிக் பண்ணோடனே ஃபைல் டேட்டா சோர்ஸ் அதுக்கப்புறம் மெஷின் டேட்டா சோர்ஸ்னு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் வந்து ஃபைல் டேட்டா சோர்ஸ் வந்து பார்த்துருவோம். ஓகேங்களா? ஸோ அதில் வந்து நியூ கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டிரைவர்ஸ் ஆப்ஷன்ஸ் எல்லாமே காமிக்குது. ஸோ MySQL ODBC 8.0 ANSI டிரைவர் அதுக்கப்புறம் யூனிகோட் டிரைவர் இருக்குது. நான் ANSI டிரைவர் வந்து இந்த வீடியோவுக்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் கொடுத்த உடனே ப்ரௌஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ இந்த TSN ஃபைல் எங்கே ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த பாத் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பவர் ஆட்டோமேட்டில் நியூ ஃபோல்டரில் MySQL கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லிட்டு நேம் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ எந்த பாத்தில் வந்து ஃபைல் சேவ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் எந்த டிரைவர் நம்ம வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம் அந்த ஆப்ஷன் இருக்குது. ஓகே கொடுக்குறேன். ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டேட்டாபேஸ் நேம் வந்து கேட்குது. ஸோ நான் அது வந்து பார்த்தீங்கன்னா சர்வர் நேம் லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துட்டேன். போர்ட் நம்பர் ஆல்ரெடி அப்டேட் ஆகிருக்கு. யூசர் வந்து பார்த்தீங்கன்னா ரூட். ஸோ அது வந்து நான் அப்டேட் பண்ணிக்கிறேன். MySQLக்கு டிஃபால்ட்டாக இன்ஸ்டால் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும். பாஸ்வேர்டும் என்டர் பண்ணிக்கிறேன். இன்ஸ்டால் பண்ணும்போது நீங்கள் பாஸ்வேர்ட் கொடுத்துருப்பீங்க அந்த சேம் பாஸ்வேர்ட் தான் என்டர் பண்ணணும். டேட்டாபேஸ் நேம் வந்து டெஸ்ட்டுன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ வந்து கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துருச்சு. ஸோ ஓகே கொடுக்குறேன். ஸோ ஓகே கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். டிஎன்எஸ் ஃபைல் வந்து சேவ் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுத்ததுக்கப்புறம் பாஸ்வேர்டு எகைன் கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து எகைன் கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஓகே கொடுத்த உடனே நமக்கு வந்து கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பட் ஆனால் இதில் இன்னும் ஆப்ஷன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ரீட் ரைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் மோடு வந்து அப்டேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து க்ளோஸ் கனெக்ஷன் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன். ரன் கொடுக்குறேன். இப்போ ஸோ இந்த வீடியோவில் SQL ஸ்டேட்மெண்ட் வந்து நம்ம பார்க்க போகிறதுல ஒன்லி கனெக்ஷன் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எரர் த்ரோ பண்ணுது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நோ பாஸ்வேர்ட் சப்ளைட் அந்த மாதிரி ஆப்ஷன். ஸோ ஓப்பன் SQL கனெக்ஷன் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன் எரர் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து ஸ்கிப் ஆகிருக்கு. கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஸ்கிப் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிவிட்டு ரன் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம கன்ஸ்ட்ரக்டரில் இதே பாஸ்வேர்ட் கொடுத்தோம். பட் இருந்தாலும் அது ஸ்கிப் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக. ஓகேங்களா? ஸோ கொடுத்துட்டு நான் ரன் கொடுக்குறேன். ஸோ இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் நமக்கு அந்த பாஸ்வேர்டு வந்து டிஸ்பிளே ஆகுது. அது ஒரு ட்ராபேக். நம்ம டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணோம். அது வந்து கிரியேட் ஆயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சேம் பாத்தில் வந்து செக் பண்ணிக்கிறேன். கிரியேட் ஆயிருக்கு. இந்த ஃபைல் நீங்கள் ரிப்பீட்டேட்டிவாக எத்தனை டைம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். வேறு ப்ராஜெக்ட்டுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பாஸ்வேர்டு மட்டும் நீங்கள் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைலை எப்படி செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? திருப்பியும் கன்ஸ்ட்ரக்டர் வந்து ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த பில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? இங்கே வந்து மேலே வந்து டாக்குமெண்ட் இருக்குது. டெஸ்க்டாப்பில் பவர் ஆட்டோமேட்குள்ளே நியூ ஃபோல்டருக்குள்ளே
இந்த ஃபைல் நம்ம கிரியேட் பண்ணணும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் நியூ கிளிக் பண்ண தேவையில்ல, செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்தா போதும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து இப்போ ஓகே கொடுக்கல. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ஆப்ஷனில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் பாஸ்வேர்டை வந்து என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதான் இதில் ஒரு ட்ராபேக். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அல்டர்னேட் ஆப்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது ODBC டிரைவர் டேட்டா சோர்ஸ் நேம் அட்மினிஸ்ட்ரேஷன் டூலில் எப்படி நம்ம ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ இந்த டிரைவர் பற்றி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அண்ட் செக்யூரிட்டி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் அட்மினிஸ்ட்ரேஷன் டூல்னு இருக்குது. ஸோ அதில் கிளிக் பண்ணிங்கன்னா ODBC டேட்டா சோர்ஸ் 32 பிட் 64 பிட் ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் என்ன பிட் சப்போர்ட் பண்ணுதோ அதை நீங்கள் அந்த டிரைவரை வந்து இன்ஸ்டால் பண்ணணும். ப்ரோக்ராமில் அன்இன்ஸ்டால் ப்ரோக்ராமில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா MySQLக்கு நான் டிரைவர் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன். 64 பிட் MySQL கனெக்டர் ODBC 8.0 64 பிட் என்னுடைய கேஸ்க்கு வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQLக்கு வந்து இன்ஸ்டலேஷன் லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் 64 பிட்னு தனித்தனியாக இருக்குது. இதுவே வந்து பார்த்தீங்கன்னா PostgreSQLக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 64 பிட் தனியாக இருக்குது, 32 பிட்டும் தனியாக இருக்குது. பட் இது ரெண்டும் கம்பைண்டாகவும் நம்மளால் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ஃபைல் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த கம்பைன்ட் ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிரைவர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரே ஃபைல் இன்ஸ்டால் பண்ணால் போதும். ஆனால் MySQL அப்படி இல்லை, நீங்கள் ஏதாவது ஒரு டிரைவர் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். உங்களுடைய அப்ளிகேஷன் எது சப்போர்ட் பண்ணுதோ ஸோ நீங்கள் அந்த டிரைவர் மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால்டு ப்ரோக்ராம்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து PostgreSQL ODBC டிரைவர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து 32 பிட் அண்ட் 64 பிட் வந்து நமக்கு சப்போர்ட் ஆகும். ஸோ அந்த டிரைவர் தான் நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸ்பெசிஃபிக் டிரைவர் இன்ஸ்டால் பண்ணலை. ஸோ PostgreSQL ஒரு அட்வான்டேஜ், அது ஒரு நல்ல ஐடியான்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம MySQL எப்படி வந்து பார்த்தீங்கன்னா ODBC டேட்டா சோர்ஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் டூலில் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு வந்து 64 பிட் செலக்ட் பண்ணிட்டேன். அதில் MySQL ODBC 8.0 ANSI டிரைவர் செலக்ட் பண்ணிட்டேன். ஓகேங்களா? லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் நேம் நம்ம கொடுக்கல, ஏன்னா நம்ம ஒரு ஃபைலில் ஸ்டோர் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதுக்காக. பட் இங்கே வந்து டேட்டா சோர்ஸ் நேம் வந்து நம்ம கேட்குது, அதுக்கு நான் வந்து MySQL கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து சர்வர் நேம் நம்ம கொடுத்தோம், லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா? இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்டால் பண்ணும்போது கிடைக்கும். ஓகேங்களா? யூசர் நேம் கொடுத்துக்கிறேன் போஸ்ட்கிரஸ்ன்னு சொல்லிட்டு. பாஸ்வேர்டு வந்து இன்ஸ்டால் பண்ணும்போது நம்ம என்ன கொடுத்தோமோ அதையும் கொடுத்துக்கிறேன். டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கிறேன், அதே போல் டெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு. ஸோ கொடுத்துட்டு கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ஃபெயில்டு ஆகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ராங், தப்பாக என்டர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா MySQLக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூட். ஓகேங்களா? ஸோ அது கொடுத்துட்டு டெஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் கொடுத்தோடனே கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துச்சு. ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஓகே கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா இங்கே MySQL 64 பிட் டிரைவர் வந்து நமக்கு ஆட் ஆகிடுச்சு, டேட்டா சோர்ஸ் நேம். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நம்ம டைரெக்டாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுக்கலன்னா உங்களுடைய ஃபைல் வந்து ஓகே நம்ம கிரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணிடலாம். ஓகே, ஆல்ரெடி இருக்கிற கனெக்ஷன் ஸ்ட்ரிங் டெலிட் பண்ணிட்டேன். டிரைவர் ODBC டிரைவர் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? யூஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங், அதில் பில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். செகண்ட் ஆப்ஷன் மெஷின் டேட்டா சோர்ஸ், அதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL நம்ம கிரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் நேம் வந்து இங்கே இருக்குது, அப்டேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? செலக்ட் பண்ணிக்கிறேன். ஒன்று செலக்ட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஃபர்மேஷன் ஷோ ஆகுது. ஓகேங்களா? எல்லா இன்ஃபர்மேஷனும் கரெக்டாக அப்டேட் ஆகிருக்கு. பாஸ்வேர்டு வந்து நம்மளை சப்ளை பண்ண சொல்லலை. ஓகேங்களா? டெஸ்ட் கனெக்ஷன் கொடுத்துக்கிறேன். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட் வந்துருச்சு. ஓகேங்களா? அட்வான்ஸ் ஆப்ஷனில் ரீரைட் கொடுத்துக்கிறேன். ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது, உங்களுடைய டேட்டாபேஸ் பொறுத்து நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓகே கொடுத்துக்கிறேன். ஓகே கொடுத்தும் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அப்டேட் ஆகிடுச்சு. இதில் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகலை. ஓகேங்களா? அதே போல் பாஸ்வேர்டு சப்ளை பண்ணவும் சொல்லலை. ஓகேங்களா? ரன் கொடுக்குறேன். ஸோ ரன் கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஸோ ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்க தேவையில்ல, அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ஓகேங்களா? இந்த ஆப்ஷனில். ஓகேங்களா? ஸோ இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா PostgreSQL வந்து பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைல் வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ODBC டிரைவர் செலக்ட் பண்ணிட்டு பில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். ஓகேங்களா? பில்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா சோர்ஸ் நேம் வந்து நியூ ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு நான் வந்து அந்த ஃபைல் கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? நமக்கு வந்து டிரைவர்ஸ் காமிக்குது. அதில் PostgreSQL ANSI 64 பிட், அதுக்கப்புறம் யூனிகோட் 64 பிட் யூனிகோட். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் செலக்ட் பண்ணால் ஒன்லி 64 பிட் டிரைவர் மட்டும் தான் ஒர்க் ஆகும். இதுவே வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சப்போர்ட் ஆகும், 32 அதுக்கப்புறம் 64. ஓகேங்களா? இப்போ ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன், PostgreSQL கனெக்ஷன் ஸ்ட்ரிங். ஓகேங்களா? கொடுத்துட்டு சேவ் கொடுத்துக்கிறேன்.
ஓகேங்களா. சேவ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தோடனே ஃபைல் டேட்டா சோர்ஸ் நேம் இன்ஃபர்மேஷன் இங்கே இருக்குது, பாத், அதுக்கப்புறம் டிரைவர் நேம். ஓகேங்களா, ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்தோடனே நமக்கு வந்து சில இன்ஃபர்மேஷன் டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் கேட்குது. ஓகேங்களா, டேட்டாபேஸ் நேம் வந்து டெஸ்ட் கொடுத்துக்கிறேன். சர்வர் நேம் பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா, போர்ட் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 5432. ஓகேங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் இன்ஃபர்மேஷன் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கும். யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்ட் கொடுக்கணும். ஓகேங்களா, பாஸ்வேர்ட் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ ஓகே கொடுத்துட்டோடனே நமக்கு அந்த ஃபைல் கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ திரும்பவும் ஓகே கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து நமக்கு கேட்குது. ஸோ பாஸ்வேர்டு வந்து சப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி இந்த ஆப்ஷனுக்கு பாஸ்வேர்டு வந்து நம்ம கொடுக்கணும். டெஸ்ட் கனெக்ஷன் சக்சீடட்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, அட்வான்ஸில் ரீட் ரைட் செலக்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தேவையான ஆப்ஷன்ஸ் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. உங்களுடைய டேட்டாபேஸ் இன்ஃபர்மேஷன் பொறுத்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கொடுத்தோடனே நமக்கு கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து ஜென்ரேட் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா இந்த டேட்டாபேஸ்க்கு ரொம்ப லென்த்தியாக இருக்குது. இதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து உங்களுக்கு வந்து ஆட் ஆகிருக்காது. ஓகேங்களா, ஸோ சேவ் கொடுத்துட்டு ரன் பண்ணுறேன். ஸோ என்ன நடக்குதுன்னு பார்த்துலாம். ஓகேங்களா, ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு வந்து நோ பாஸ்வேர்ட் சப்ளைடுன்னு வருது. இந்த ஆப்ஷனில் வந்து நம்ம பாஸ்வேர்டு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணும். ஓகேங்களா, க்ளோஸ் எஸ்கியூஎல் கனெக்ஷன் கொடுத்துட்டு செஷன் வேரியபிள் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஓப்பன் எஸ்கியூஎல் கனெக்ஷன் வந்து கொடுக்குறேன். ஓகேங்களா, ஸோ யூசர் ஐடி பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து மேனுவலாக என்டர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது இருந்த பாஸ்வேர்டு வந்து நான் என்டர் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் வந்து நமக்கு ஸ்கிப் பண்ணுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறதுக்காக. ஸோ அதனால தான் நம்ம மேனுவலாக என்டர் பண்ணுறோம். என்டர் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். ஸோ ரன் பண்ணும்போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி அந்த ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் நேம் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஃபைல் நீங்கள் ரிப்பிட்டேட்டிவாக வேறு ப்ராஜெக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா ஈச் டைம் சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த ஆப்ஷன் பார்த்துடலாம். ஓகேங்களா, ஓடிபிசி டேட்டா சோர்ஸ் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டட் டூலில் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம். ஓகேங்களா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட்டில் ஓகேங்களா PostgreSQL டிரைவர் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ANSI 64 பிட் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு ஃபினிஷ் கொடுக்குறேன். கொடுக்கும்போது டேட்டா சோர்ஸ் நேம் ஆட்டோமேட்டிக்காக பிக் பண்ணிக்குது. ஓகேங்களா, மற்ற இன்ஃபர்மேஷன் நான் என்டர் பண்ணுறேன். ஓகேங்களா, டேட்டாபேஸ் வந்து டெஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுக்கப்புறம் சர்வர் வந்து பார்த்தீங்கன்னா லோக்கல் ஹோஸ்ட். ஓகேங்களா, போர்ட் நம்பர் 5432. ஓகேங்களா, யூசர் நேம் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட்கிரஸ். ஓகேங்களா, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணும்போது கொடுத்த பாஸ்வேர்டு தான். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுக்கு டிஃபால்ட்டாக இருக்கிறது. டெஸ்ட் பண்ணிக்கிறேன். கனெக்ஷன் சக்ஸஸ்ஃபுல் வந்துச்சு. சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, சேவ் கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 64 பிட் அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ஒன் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக எல்லா இன்ஃபர்மேஷனும் நமக்கு வந்து பிக் பண்ணிக்குது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி சேம் இன்ஃபர்மேஷன் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, ஸோ சேவ் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக ஆல்னு கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஆலில் வந்து பார்த்தீங்கன்னா 32 பிட் அதுக்கப்புறம் 64 பிட் வந்து காமிக்குது. ஸோ ரெண்டு அப்ளிகேஷனுக்கும் நமக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும் சேம் டிரைவர். ஓகேங்களா, ஸோ இது ஒரு நல்ல விஷயம். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். ஓகேங்களா, 32 பிட் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ அதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஆப்ஷனும் காமிக்குது. பட் ஆனால் 32 பிட் பார்த்தீங்கன்னா 64 பிட் அப்ளிகேஷனில் காமிக்காது. ஓகேங்களா, ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இங்கே வந்து நமக்கு காமிக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் பார்த்துடலாம். ஸோ கிரியேட் ஆன கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண டேட்டா சோர்ஸ் நேம் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் கனெக்ஷன் ஸ்ட்ரிங் அதில் பில்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெஷின் டேட்டா சோர்ஸ் அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். நம்ம கிரியேட் பண்ண PostgreSQL 30 அந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஓகே கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு ஆல்ரெடி அப்டேட் ஆயிருக்கு. நம்ம சப்ளை பண்ண தேவையில்லை. ஸோ இந்த ஆப்ஷனில் அதான் ஒரு பெனிஃபிட். கனெக்ஷன் டெஸ்ட் பண்ணிட்டு சக்ஸஸ்ஃபுல். ஓகேங்களா, ரீட் ரைட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஆலில் இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ இதில் வந்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து அப்டேட் ஆகிருக்காது. கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் சேவ் கொடுக்குறேன். பட் ஆனால் நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ நமக்கு எரர் இல்லாமல் ரன் ஆகிடுச்சு. ஓகேங்களா, நீங்கள் இந்த மாதிரி கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்மேட் பண்ணும்போது ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு எரர் த்ரோ பண்ணிகிட்டே இருந்ததுன்னா நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸல் மூலமாக டெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பிளாங்க் ஒர்க் புக் வந்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அதில் டேட்டா டேப் போயிடுங்க. அதில் கேட் டேட்டான்னு இருக்குது. ஸோ அதில் வந்து ஃப்ரம் அதர் சோர்சஸ்ன்னு இருக்குது. அதை கிளிக் பண்ணிக்கிறேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அதர் ODBC டிரைவர் அதை கிளிக் பண்ணுறேன். ஸோ கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ODBC டிரைவர்னு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண எல்லா டேட்டா சோர்ஸ் நேமும் இருக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் MySQL நான் ஃபஸ்ட் கொடுத்துக்கிறேன்.
கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா நமக்கு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் கேட்குது. ஸோ நான் அதை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா யூசர் நேம் பாஸ்வேர்ட் நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகும். ஓகேங்களா, கொடுத்துட்டு கனெக்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா அந்த டேட்டாபேஸில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸும் நமக்கு காமிக்குது. சர்வரில் இருக்கிற எல்லா டேட்டாபேஸஸும் நமக்கு காமிக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட், அதில் RPA செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு லோட் கொடுக்குறேன். ஸோ அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸலில் லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்படி லோட் ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த சர்வர் ஒர்க் ஆகுது. நம்ம கனெக்ஷன் ஸ்ட்ரிங்கில் தான் ஏதோ மிஸ்டேக் பண்ணுறோம். திரும்பவும் கெட் டேட்டா போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரம் அதர் டேட்டா சோர்ஸ்ன்னு இருக்குது. ஃப்ரம் ODBC டிரைவர் அதை கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ண PostgreSQL ODBC டேட்டா சோர்ஸ் நேம் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் கேட்குது, போஸ்ட்கிரஸ்ன்னு கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ட் கொடுக்குறேன். ஸோ கனெக்ட் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த டேட்டாபேஸ் சர்வரில் இருக்கிற டேட்டாபேஸ் வந்து நமக்கு காமிக்குது. ஓகேங்களா, ஸோ அதில் RPA டேபிள் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு லோட் கொடுத்தோடனே அந்த டேட்டா டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோட் ஆயிடுச்சு. இப்படி லோட் ஆயிடுச்சுன்னா ஸோ சர்வர் நமக்கு ப்ராப்பராக ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். ஓகேங்களா, ஸோ இப்போ வந்து PostgreSQL செக் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷனில் ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியில் டெஃபினிஷனில் பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் ஸ்ட்ரிங் இருக்குது. ஆனால் இந்த கனெக்ஷன் ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் பவர் ஆட்டோமேட்டில் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதான் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட். ஓகேங்களா, ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஸோ அதே வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா டைப் போய்க்கிறேன். கெட் டேட்டான்னு இருக்குது. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கிறேன். ஃப்ரம் டேட்டாபேசஸ்ன்னு இருக்குது. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா MySQL, அதுக்கப்புறம் PostgreSQL, இன்னும் நிறைய SQL சர்வர் இருக்குது. ஓகேங்களா, ஸோ நம்ம ஆல்ரெடி கனெக்ட் பண்ணது ODBC டிரைவரில் கனெக்ட் பண்ணணும். பட் ஆனால் இந்த ஆப்ஷன் நம்ம எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ப்ரோக்ராம் இன்ஸ்டால்ட் ஆப்ஷன் போய்க்கிறேன். ஸோ எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா MySQL டிரைவர் ஃபார் எக்ஸல் 1.38 இருக்குங்க. ஓகேங்களா, 1.3.8 வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் நேம். ஓகேங்களா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஆரக்கிள். ஓகேங்களா, ஸோ இந்த டிரைவர் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் இன்ஸ்டால் பண்ணதுனால ஸோ என்னால் வந்து பார்த்தீங்கன்னா MySQL வந்து டைரெக்டாக கனெக்ட் பண்ண முடியும் ஃப்ரம் டேட்டாபேஸ். அதில் வந்து பார்த்தீங்கன்னா MySQL. ஓகேங்களா, கிளிக் பண்ணோடனே சர்வர் நேம் கேட்குது, லோக்கல் ஹோஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, டேட்டாபேஸ் நேம் கேட்குது. ஸோ டேட்டாபேஸ் நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்தவொடனே பார்த்தீங்கன்னா நமக்கு டைரெக்டாக அந்த டேட்டாபேஸ் ஃபில்டர் ஆகி வந்துச்சு. லோட் கொடுத்துக்கிறேன். ஸோ லோட் கொடுத்தவொடனே நமக்கு லோட் ஆயிடுச்சு. ஓகேங்களா, ஸோ MySQL வந்து பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் வேல எக்ஸலில் கனெக்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதாவது ஸ்பெஷல் டிரைவர் அப்படி இல்லைன்னா ODBC டிரைவர், இந்த 2 வேலையும் நம்ம கனெக்ட் பண்ணலாம். அதே வந்து PostgreSQLக்கு சேம் வேல ட்ரை பண்ணால் this connector requires one or more additional component to be installed ன்னு வருது. அதாவது ஸ்பெசிஃபிக் டிரைவர் நம்மளை வந்து இன்ஸ்டால் பண்ண சொல்லுது. ஓகேங்களா, ஸோ இது 2 வேலையும் நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ODBC டிரைவர் யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரம் அதர் டேட்டா சோர்சஸ். அதில் வந்து ஃப்ரம் ODBC டிரைவர். ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ODBC டேட்டா சோர்ஸ் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் பண்ணியிருக்கணும். ஓகேங்களா, ஸோ கிரியேட் பண்ணிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இந்த எக்ஸல் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி தான் இது ஒர்க் ஆகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.